அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவியை நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும். பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்குங்க. நம்மளும் நல்லா காரு பங்களா வீடுன்னு சொல்லிட்டு செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே இந்த ஆசைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறது யாராலைங்க முடியும்? கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயால் மட்டும்தாங்க முடியும். ஸோ நம்ம அந்த மகாலட்சுமி தாயை நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்கு நம்ம சைடு என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். மகாலட்சுமி தாயை தங்க வைக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணுங்க. பெண்கள் எப்போவுமே சிரித்த முகத்தோட தன்னை அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும். எப்போவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்க. அப்போ தான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அதே போல் வீடு எப்போவுமே சுத்தமாக நல்ல வாசனையோடு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுடைய நிலைவாசல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்ல வாசனையோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணுங்க. நல்லா அழகாக கோலம் போட்டு வச்சுருங்க. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் மாயிலை தோரணம் உங்களுடைய நிலைவாசலில் கட்டுங்க. உங்களால் வாரம் அந்த விஷயத்த பண்ண முடியலனாலும் மாதத்தில் ஒரு 2 நாளாவது இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இல்லை பௌர்ணமி நாட்களில் இந்த மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி நிலைவாசலில் ஒரு கண்ணாடி வைங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிம்பம் அந்த கண்ணாடியில் விழணுங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுனா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வராமல் அது பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் அந்த கண்ணாடி. நம்ம வீட்டோடைய தோஷங்கள் ஏதாச்சும், அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தாலுமே நீங்கள் கண்ணாடி அப்படி மாட்டும் போது கண்டிப்பாக அதுவுமே நிவர்த்தி ஆகுங்க. அதுபோலவே உங்கள் வீட்டோடைய நிலைவாசல்லிருந்து உள்ளே பார்த்த மாதிரி மகாலட்சுமி தாயாரோடைய உருவப்படத்தை அங்கே மாட்டி வைங்க. அதுவும் எப்படி இருக்கணும்னா, கும்பம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்த்த மாதிரி மாட்டுங்க. வெளி சைடு பார்த்த மாதிரி மாட்டக்கூடாது, உள்பக்கம் பார்த்த மாதிரி மாட்டிக்கோங்க. அதே போல் பெண்கள் கண்டிப்பாக எப்போவுமே உங்கள் வீட்டுடைய சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக வச்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம் கூட ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பாத்ரூமில் இருந்து தான் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ பாத்ரூம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். சமையல் அறையில் சிங்க்கு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் எப்போவுமே நல்லா வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பூஜை அறை எப்போவுமே நல்லா வாசத்தோடு வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம வீடு பார்த்திங்களா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் சாம்பிராணி போடுறது ரொம்பவே சிறப்பு. செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுறீங்க, பூஜை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமையே நீங்கள் வீட்டெல்லாம் வலிச்சு விட்டுறணுங்க. வீடு வலிக்கும் போது கொஞ்சம் உப்புக்கல்லும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள், முடியும்னா கொஞ்சம் கோமியம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டு நீங்கள் வீடு சுத்தமாக வலிச்சு விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு சாமி படங்களுக்கெல்லாம் பூ போட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணலாம். அதே போல் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் ஈவினிங் பார்த்திங்களா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் விளக்கு வைக்கணும். அது உங்களுக்கு வீட்டில் எப்போவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வீட்டில் எப்போவும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள விளக்கு வைக்க சொல்லுங்கள். அது மகாலட்சுமியோடைய அம்சம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மகாலட்சுமியோடைய அம்சம், பெண்களும் மகாலட்சுமியோடைய அம்சம் தான். ஸோ நீங்கள் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. குழந்தைங்க கிட்ட கொடுத்து விளக்கேற்றுறது அதை விடவே சிறப்பு. மார்னிங்கில் நீங்கள் விளக்கேற்றலாம், ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்கள ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள போய் விளக்கு வைக்க சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே நம்ம அந்த பழக்கத்தை பழக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்கள் சாம்பிராணி வீட்டில் போடும்போது என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திர வார்த்தைகள் சொல்லிவிட்டு நீங்கள் சாம்பிராணி போடலாம். அப்படி உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் டிவியில் சுப்ரபாதமோ இல்லை மொபைலில் சுப்ரபாதம் போட்டுட்டு நீங்கள் சாம்பிராணி போடுறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் சாம்பிராணி போடும்போது வெறுமனா சாம்பிராணி போடக்கூடாதுங்க. நீங்கள் மந்திரம் உச்சரிச்சுட்டு தான் நீங்கள் சாம்பிராணி எல்லா பக்கமும் காமிக்கணும். அதுவும் மகாலட்சுமி அஷ்டகம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் பாடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைலில் போட்டு விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு சாம்பிராணி காமிக்கும் போது அந்த மகாலட்சுமியோடைய வாசம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்குங்க. அடுத்து மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்களா, உங்களுடைய சமையல் அறையில் எப்போவுமே உப்பு மஞ்சள் புளி நிறைவாக இருக்கணும். அது எப்போவுமே நீங்கள் கம்மியாக வாங்காதீங்க. வாங்கும் போது 1-2 பாக்கெட் சேர்த்தி வாங்கிக்கோங்க. அதே போல் உங்களுடைய சமையல் அறையில் எப்போவுமே நீங்கள் ஒரு குடம் தண்ணியை
உங்கள் வீட்டில் வடக்கு பக்கமாக செல்ஃப் இருந்துச்சுன்னா ஒரு குடம் தண்ணீர் அங்கே வைங்க. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குபேரருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்குங்க. ஊறுகாய் எப்போவுமே நிறைவாக வச்சுருங்க. ஊறுகாய், அப்பளம், இந்த மாதிரி உப்பு பதார்த்தங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறது மூலியமாகவும் குபேரருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குபேரருடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமியோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது நீங்கள் மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு குழம்பு பிடிக்கிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் பருப்பு குழம்பு வைங்க. அதே போல் நீங்கள் பலகாரங்கள் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் ஏதாவது நீங்கள் நல்லா ஏலக்காய் மணத்தோட ஸ்வீட் ஏதாவது செஞ்சு சாமிக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு நீங்கள் அதுவும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறது மூலியமாகவும் மகாலட்சுமியோடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் அழகாக அலங்காரம், ஃபோட்டோஸ்க்கு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. மல்லிகை பூவால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். தாமரை பூ இருந்துச்சுன்னா தாமரை பூ வச்சு அலங்காரம் பண்ணலாம். விளக்குக்கெல்லாம் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் தீபம் இட்டுவாங்க. அது பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் பலகாரம் செய்வீங்க இல்லையா, அது சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்ஸையும் எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர்றது மூலிமா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா முக்கியமாக சுக்கிரஹோரை பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காலையில் 6 to 7, ஈவினிங் பார்த்திங்களா 8 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்திங்களா அவ்வளோ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போவும் ஒரு நறுமணம் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணுங்க. எப்போவுமே துர்வாடைகள் இருக்கவே கூடாது. நீங்கள் கிச்சனில் சமைப்பீங்க, டஸ்ட்பின் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் குப்பைகள் எல்லாமே அப்பப்போ நீங்கள் கொண்டு போய் வெளியில் போட்டுருணுங்க. முடியலன்னா 2 நாளைக்கு ஒருக்காவது அந்த குப்பைகள் எல்லாம் அப்புறப்படுத்துங்க. வீட்டில் எப்போ துர்வாடைகள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்களா நம்ம வீடு ஃபுல்லாக வெறும் நெகட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும். வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவன் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு வந்தாவே ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போவுமே நல்ல நறுமணம் உள்ள பொருட்களை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொஞ்சம் ஜவ்வாது எடுத்துக்கோங்க. மல்லிகை பூக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் உதிர்த்து போட்டுக்கோங்க. பன்னீர், இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு 5 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்கக்கூடிய மூளைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா மூளையிலையும் நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வாங்க. அதே போல் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இது 2ஐயும் நல்லா தூள் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சமாக தூவி விடுங்க. நீங்கள் வீடு துடைக்கும் போது இதை மிக்ஸ் பண்ணி கூட வீடு துடைக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்திங்களா ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். நல்ல ஒரு தெய்வீகமான மனம் இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு பார்த்திங்களா உங்களை கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ டயர்டாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த மனநிலையை அப்படியே மாற்றிடுங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாசம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்களா தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ளே அதிகமாக ஈர்க்கும். தெய்வ நடமாட்டம் அதிகமாகும். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிரந்தரமாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. உங்கள் வீட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே ஒரு பயங்கரமான வித்தியாசத்தை நீங்களே பார்க்க முடியும். நீங்களே உங்களை அழகாகவும் பார்ப்பீங்க. உங்களுடைய மனமும் நிறைவாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிட்டு இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போவீங்க. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நிறைய சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.